நம்மளோட 3 பான சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படி வந்து குயிக்கா செக்மேட் பண்றதுன்னு இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். இது எப்படி ஸ்டார்ட்ஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, E4, E5, D4, பான் டேக்ஸ் D4, C3 ஆடுவோம். மறுபடியும் பான் ஃப்ரீயா கிடைக்குதுன்னு நடிப்போம். இப்ப நம்ம பிஷப்ப டெவலப் பண்றோம். மறுபடியும் பான வெட்டுவோம். நம்ம பிஷப்பால பான வெட்டுறோம். இப்ப நம்மளோட 2 பிஷப்பும் ஆக்டிவா இருக்கு. இங்க குயினும் ஆக்டிவேட்டா இருக்கு. அவங்களோட நைட்ட நவுத்துவாங்க. நாமளும் நம்மளோட நைட்ட நவுத்துவோம். அவன் பிஷப்ப கொண்டாந்து இங்க பின் பண்ணுவான். நம்ம நைட்ட வச்சு இங்க பேக்கப் பண்ணுவோம். அவன் நைட்ட வச்சு நம்ம பான வெட்டுவான். இப்ப நம்ம இங்க கேஸ்லிங் பண்ணுவோம். பிளாக்கோட நைட் இங்க அட்டாக்ல இருக்கிறதுனால அவன் நைட் வச்சு இங்க நைட் அடிப்பான். நாமளும் நைட் வச்சு நைட் அடிக்கிறோம். ஒயிட் வந்து ரூக் வச்சு செக் வச்சிருவோங்கிறதுக்காக இங்க அவன் கேஸ்லிங் பண்ணிடுவான். இப்ப நம்ம நைட்ட மூவ் பண்ணி இங்க பிஷப்க்கு அட்டாக் வைக்கிறோம். அவன் பிஷப்ப மூவ் பண்ணுவான். இப்ப நம்ம நைட் எடுத்துட்டு போயிட்டு F6ல வச்சு செக் பண்றவங்க இது பிரில்லியன்ட் மூவ். இது எதனால பிரில்லியன்ட் மூவ்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இப்ப அவன் பானால வெட்டுவான். குயின் எடுத்துட்டு போயிட்டு G4ல வச்சு செக் பண்றோம். இப்ப அவன் வந்து கிங் H8 ஊத்துவான். இப்ப நம்ம குயின் எடுத்துட்டு போயிட்டு இங்க H4ல வைக்கிறோம். இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்க் பண்ணி ஆப்போனன்ட்டோட குயினை இங்க நம்ம எடுத்துடலாம். இதை பிளாக் பண்றதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, பிஷப் எடுத்துட்டு போயிட்டு இங்க E7ல வைப்பாங்க. நம்ம பிஷப் எடுத்துட்டு போயிட்டு இங்க D3ல வச்சாலே போதுங்க. இப்ப அவன் கிங்க தான் நவுத்தி அவனே குயின் எடுத்துட்டு போய் இங்க அடிச்சா செக்மேட் ஆயிடுங்க. இந்த மாதிரி மோர் அமேசிங் செஸ் ட்ராப்ஸ் கத்துக்கணும்னா மறக்காம நம்ம தமிழ் செஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.